Taste the Daily. தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்வதில் திமுக அரசுக்கு தடுமாற்றம் ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலில் உள்ள 3 பேரும் கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என்பதால் தான் ஸ்டாலின் அரசு நிரந்தர டிஜிபியை நியமிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உலகளாவிய நன்மைக்கு பயன்படுத்துவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் எனவும் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பாதுகாப்பான வடிவமைப்பு, வெளிப்படைத்தன்மை, குற்றம் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் கடுமையான கட்டுப்பாடுகள், முக்கிய கொள்கைகள் அடிப்படையில் உலகளாவிய ஒப்பந்தத்தை உருவாக்கவும் பிரதமர் வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2027 பிப்ரவரி 9 வரை தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவி வகிப்பார் என அறிவிப்பு. இந்தியாவில் எதிர்கால பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு முக்கிய மற்றும் பிராந்திய விமான நிலையங்களில் ஆன்டி-ட்ரோன் அமைப்புகள் நிறுவ மத்திய அரசு திட்டம். முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, அமிர்த்சர், ஜம்மு, ஸ்ரீநகர் விமான நிலையங்களில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை இணைந்து தொழில்நுட்ப வகைகள் தீர்மானித்து பணிகளை முன்னெடுப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அனைத்து கட்சி கூட்டம். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், முன்னாள் MP பாலகங்கா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கள்ள ஓட்டுகளையும் இறந்தவர்களின் ஓட்டுகளையும் நம்பியே திமுக உள்ளது. தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வாக்காளர்களிடம் விநியோகிக்கும் BLOக்கள் கல்வி தகுதி இல்லாதவர்களாக இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. திமுகவை பொறுத்தவரை கள்ள ஓட்டை நம்பியும் அதே போல இறந்தவர்கள் நம்பி இருக்கிற ஒரு கட்சி. காலங்காலமாக அதுதான் அவங்க அந்த வேலையை செஞ்சவங்க. ஆரத்தை படிக்கணும்னா கல்வி தகுதி இருக்கணும். அந்த கல்வி தகுதி இல்லாதவர்களை புரிதல் இல்லாதவர்களை நீங்கள் BLOன்றது நம்ம பெருமையாக சொல்கிறோம். SIR குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதில் ஏற்படும் சிக்கலுக்கு இணைய தொடர்பு மீது சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குற்றம் சுமத்துகிறார். தெருமுனையில் உட்கார்ந்து கொண்டு BLOக்கள் மனுக்களை பெறுவதாக ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சிக்கினர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திராணியற்று பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் நாள்தோறும் விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். கோவை மாவட்டம் வடவள்ளியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வில்வித்தை பயிற்சியாளர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் ஒடிசாவில் இருந்து சென்னைக்கு 12 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 சிக்கினர். வெளி மாநிலங்களில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் அனுதினமும் வந்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தாய்லாந்தில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ ஹைட்ரோபோனிக் எனும் அதிக போதை தரும் கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். பொம்மை முதல்வரின் விடியாத ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் மட்டும் தமிழ்நாட்டில் தவறாமல் ஊடுருவுவதாக குற்றச்சாட்டு.
ஈரோடு மாவட்டம் காமராஜ் நகர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் மளிகை கடையில் மறைத்து வைத்து 2 கிலோ எடை கொண்ட கஞ்சா சாக்லேட்டுகளை விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்து கிடப்பதால் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் சேதமடைந்த சாலையோரங்களில் கழிவுநீரும் வழிந்தோடி கடும் துர்நாற்றம் வீசிய நிலையில் அங்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்ற வாரிசு அமைச்சர் உதயநிதி கண்டுகொள்ளாமல் சென்றதால் மக்கள் அதிர்ச்சி. சென்டர் மீடியன்களில் ஒரு புறம் வர்ணம் பூசிவிட்டு மறுபுறம் அப்படியே இருந்த நிலையில் விடியாத ஆட்சியில் எல்லாமே கண் துடைப்பு நாடகம்தான் என மக்கள் விமர்சித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச சைக்கிள்கள் மழைநீரில் மிதக்கும் அவலம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச சைக்கிள்களை வீணாக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மழைநீரில் நடந்து சென்ற முதியவர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. விடியாத திமுக ஆட்சியில் மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அதிகாரிகள் எடுப்பது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் கடும் அவல். விடியாத அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்திற்கு சென்றுவிட்டதால் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாகிவிட்டதாக மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக 5000 ஏக்கர் பரப்பளவிலான தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. ஸ்டாலின் அரசு வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா ரெகுநாதபுரம் புதுவிடுதி பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி நாசம். விளைநிலங்களுக்கு அருகே உள்ள பனையக்குளம் நிரம்பி உபரிநீர் விவசாய நிலத்திற்குள் புகுந்ததால் தங்களது பயிர்கள் சேதமடைந்ததாகவும் விடியாத அரசு உடனடியாக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தல். நான் சுமார் 25 ஏக்கர் நெல் பயிரிட்டிருக்கேன். நான் திருச்சி 3 என்ற நெல் ரகம் போட்டிருக்கேன். நேற்று மற்றும் இன்று பெய்த கனமழையால் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. மழை பெய்ததால் இப்போ பனையக்குளம் நிரம்பி உபரி நீராகப்பட்டது. விவசாய நிலத்தில் அந்த உள் புகுந்து நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமாகிவிட்டது. உபரி நீராகப்பட்டது அனைத்தும் வாய்க்காலில் போக முடியாமல் வயல் மற்றும் எல்லா நிலப்பரப்புகளிலும் போய் கொண்டு உள்ளது. ஆகையால் நெற்பயிர் அனைத்தும் சேதமாகிவிட்டது. இனிமேல் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனை தமிழக அரசு இதனை பார்த்து உரிய நிவாரணம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாகையில் தொடர் மழை காரணமாக ஆறு போல் காட்சியளிக்கும் விளைநிலங்களில் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஈசிஆர் சாலை பணிகளால் வடிகால் வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் சேதமான பயிர்களை ஆய்வு செய்து விடியாத அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. இது வந்துட்டு சம்பாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாரடி சுத்தமாகவே முழுகி போயிடுச்சு. அப்படியே தாரடி முழுமையாகவே நேரடி விதிப்பு முழுமையாகவே எல்லா பக்கத்துலையுமே அப்படி ஆயிடுச்சு. இது பாலை விடுறது அப்படியே நாற்று நிற்க ஒரு வாரமாக மழை விடவே இல்லை. திருவாரூர் தஞ்சாவூரோட மழை தண்ணிக்கு தான் வருது. வர எல்லாமே பிடுங்கிட்டு வந்துடுது. அப்படி இளம் நடவு எல்லாமே பிடுங்கி எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சுட்டு கீழே மிதக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாமே இப்படியே பிடுங்கிட்டு அப்படியே வந்துச்சு. இந்த தெரியுது பாருங்க விதை இதாக இருக்குது பாருங்க. அந்த பகுதியில் எல்லாமே நாட்டாங்கால் பண்ணி நான் நேரடி விதைப்பு எல்லாமே பிடுங்கிட்டு அப்படியே கடல் பக்கம் போக ஆரம்பிச்சு. அப்படி இளம் நாட்டாங்கால் நடவு நேரடி விதைப்பு. சென்னை விருகம்பாக்கம் 128வது வார்டில் உள்ள தாராச்சந்த் நகர் 3வது தெருவில் தரமற்ற மழைநீர் வடிகால் பணிகளால் பல இடங்களில் காங்கிரீட் கம்பிகள் பெயர்ந்து பள்ளங்கள் உருவாக்கி பேராபத்துக்கு வழிவகுப்பதாக குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகளுக்கு 4000 கோடி ரூபாய் செலவழித்ததாக கூறும் விளம்பரமாடல் திமுக அரசு அசம்பாவிதம் ஏற்படும் முன் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை. மழைநீர் வடிகால் வேலைகள்லாம் எதுவுமே முறையாக செய்யலைங்க. அறகுறையாக தான் செஞ்சுக்கிறாங்க. எதுவும் ஒன்று கூட சரியில்லை.
இதை கடமைக்கு செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ இருக்கிற ரோடு இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கு மழையில் கரைச்சிட்டு போயில அதே மாதிரி தான் இருந்து இருக்குது. வேஸ்ட்டு. இனிமேலாவது கொஞ்சம் நல்லா திறமையாக செய்ய சொல்லுங்கள். செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஆபத்து தான் எல்லாத்துக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஆமை வேகத்தில் செயல்படும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளால் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற கொட்டும் மழையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கூட்டுறவு வங்கி சிங்கிரோட்டி கிராமத்தில் இருக்குது. ஆனால் அந்த விளாத்திக்குளம் பேங்கில் நகை அடமானம் வச்சு ரூபா எடுக்க வந்தோம்னா மணி இப்போ 10:30 ஆகுது. நாங்கள் 9:30 வந்தோம். டோக்கன் கொடுக்க இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. இங்கே பனி இல்லாமல் இந்த மக்கள் இந்த மழையிலையும் பாருங்கள் நின்றுக்கிட்டு கைப்பிள்ளைகளை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விளாத்திக்குளம் மத்திய கூட்டுறவு வங்கி. தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கண்டுகொள்ளாத விடியாத ஸ்டாலின் அரசால் சென்னை மந்தைவழி பகுதியில் சிறுவனை தெருநாய் ஒன்று துரத்தி கடிக்க முயன்ற அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, கொலை, வழிப்பறியுடன் தெருநாய்களின் தொல்லையும் அதிகரித்துள்ளதால் மக்கள் நிம்மதியை இழந்து தவிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. சிறுவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். மதுரை மாவட்டத்தில் பெய்த மழையால் பெரும்பாலான பகுதிகளில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பருவமழை தொடங்குவதற்கு முன்பே எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊழல் மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ராமநாதபுரத்தில் தொடர் மழைக்கு பின் ரயில்வே சுரங்கப்பாதையில் 7 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் 5 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காணாமல் மக்கள் அவதிப்படும் போது மட்டும் தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கும் விடியாத திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு பொதுமக்கள் கண்டனம். மதுரை பெரிய ஆலங்குளம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தரமற்ற சாலை போட்டதாக கூறி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல். விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி நிதியில் இருந்து 16 லட்சம் ரூபாயில் மதிப்பில் தரமற்ற தார் சாலை அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குமரி, குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பாரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1 சவரன் 92,160 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 171 ரூபாய்க்கு விற்பனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் செய்வதறியாமல் தவிக்கும் குடியிருப்பு வாசிகள். நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை கோரிக்கை வைத்து விடியாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தண்ணி வாய்க்கா வடிவால் ஓடுறதுக்கு வழி இல்லாதனால அந்த பைபாஸ் தண்ணி ஃபுல்லாக எகுத்துக்குச்சு. வாய்க்கா பக்கத்தில் இருக்குது, வாய்க்கா தண்ணியும் எகுத்துக்குச்சு எங்களுக்கு. அதனால வெளியில் ஓடுறதுக்கு வழி இல்லை. அதனால எல்லா தண்ணியுமே எங்களுக்கு வீட்டை சுற்றி நிற்கிது. வீட்டுக்குள்ளேயும் பூந்துருச்சு தண்ணிங்க. பாம்புங்க வருதுங்க. பிள்ளைங்க காலைல கூட பாம்பை பார்த்துட்டு அலண்டுக்கிட்டு ஓடியாராங்க. மதுரை மாநகராட்சி 4வது வார்டு பகுதியில் உள்ள கண்மாயில் குப்பை நிரம்பி உள்ளதால் மழை காலங்களில் அடைப்பு ஏற்பட்டு கால்வாய் நீர்சாலையில் தேங்கும் அவலம். விடியாத திமுக அமைச்சர் மூர்த்தியின் சொந்த தொகுதியில் கால்வாயை கடந்து செல்லும் சாலையில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என பலமுறை அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாததால் பிற மாநிலங்களுக்கு செல்லும் இளைஞர்கள் போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு கொத்தடிமைகளாக்கப்படும் கொடூரம்.
போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தராத விடியாத திமுக ஆட்சியின் தோல்விக்கு இளைஞர்களின் சாபமே சாட்சி என மக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வடிகால் வாய்க்கால்களை விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாகம் முறையாக தூர்வாராததால் 10க்கும் மேற்பட்ட பாம்புகள் வீட்டிற்குள் புகுந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒருபுறம் வாய்க்கால் நிரம்பி கழிவு நீருடன் கலந்து நிரம்பியுள்ளதால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகும் அப்பகுதி மக்கள் விஷ ஜந்துக்களின் நடமாட்டத்தால் அஞ்சு நடுங்கும் அவலம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பெய்த மழை காரணமாக சுமார் 3000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. விடியாத திமுக அரசு வடிகால்வாய்களை முறையாக தூர்வாராததன் காரணமாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்தும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. எங்களுக்கு வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் உரம் கொடுக்க முடியல. இந்த ரவுண்டிங் எல்லாம் நெய்க்கணும், சோளகுளம் நல்லெண்ணெய் அந்த ரவுண்டிங் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே நிற்கிது. எங்களுக்கு வடிகால் சுத்தம் கிடையாது. எங்களுக்கு வடிகால் தூர்வாரி கொடுக்கணும். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு பயிர் மூழ்கி இன்னும் உரம் கொடுக்க முடியாமல் நாங்கள் தவிச்சிக்கிட்டு நிற்கிறோம். நீங்கள் உடனே எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக முத்துப்பேட்டை பகுதியில் சுமார் 1200 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க விடியாத ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 50 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் கண்ணீர். விடியாத திமுக ஆட்சியில் தூர்வாரப்படாத வாய்க்கால்களில் கோரை புற்கள் மண்டி கிடப்பதால் மழைநீர் வெளியேறாமல் விளைநிலங்களில் புகுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என கோரிக்கை. அப்படியே நிக்குது. எங்களுக்கு வடிகால்னு பார்த்தீங்கன்னா இது பாதாள வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கும்பலையில் ஸ்டார்ட் ஆகி பாலாமுத்தி காட்டாறில் போய் முடியும் அந்த வடிகால். அதை தூர்வாராததுனால ஃபுல்லாக கோரப்புல் இருக்கிறதுனால இந்த தண்ணி பூரா மூழ்கி அப்படியே விவசாயம் ஃபுல்லாக தம்பிச்சு நிற்கிது. இப்போதான் கஜா புயலேருந்து மீண்டு ஓரளவு தென்னம்புள்ளையெல்லாம் போட்டு ஒரு சைடு அது தென்னம்புள்ளை இப்போ விளாண்டு போய் அது சாயிற நிலைமையில நிற்கிது. இந்த நடவை நம்பி இருந்தால் அதுவும் இப்போ பாதிப்பு நிலையில நிற்கிது. அதிகாரிகிட்ட போய் சொன்னோம்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு எஸ்டிமேட் போட முடியும்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொல்கிற ஒரு பதில் எங்களுக்கு ஒரு போர்க்கால அடிப்படைக்குள்ள ஒரு நடவடிக்கை எடுத்து தர முடியுறாங்க. இதை நம்ம பசிங்கிறது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வராதுல்ல. டெய்லியும் பசிக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு விட லைட்டாக தூர்வாரித்தாங்க அப்படிதான் சொல்கிறோம். அதுக்கே அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு விட தான் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற ஒரு அலட்சியமான பதிலை தர்றாங்க. தஞ்சாவூர் பாபநாசம் பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. விடியாத திமுக ஆட்சியில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாத காரணத்தால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் சேதமடைவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நெற்களம் இல்லாததால் சாலையோரத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை காய வைக்கும் அவலம். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடித்துக்கொண்டு விளம்பரம் தேடுவதை விடுத்து நெற்களங்களை அமைத்து தர வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் கடும் அவதி. தேங்கிய மழைநீரை அகற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகள் மற்றும் சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற திமுகவின் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 11வது தெரு மேற்கு அதில் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வெள்ளக்காடாக கிடக்கு. ஏகப்பட்ட வெள்ளக்காடு கிடக்கு. எவ்வளோ சொல்லி பார்க்கணும் வரமாட்டேக்காங்க. எப்பொழுதுமே ரோடு வசதி போட மாட்டேக்காங்க. ரோடு வசதி போட்டாலும் நீட்டாக தண்ணி பெருவாது, தண்ணி ஓடிடும். கான் கட்ட விடுறாங்க, காணும் கட்டி விடுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் வரவே மாட்டேங்காங்க. இப்போ ஏகப்பட்ட தண்ணி பாம்பு பூச்சி பள்ளம் எல்லாம் ஏகப்பட்டது நடமாடம் இல்லை. தண்ணி எப்பொழுதுமே இப்போ இல்லை, எப்பொழுதும் தான் இந்த கதை தான் நடந்துருக்கு மழைக்கு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. விடியாத திமுக அரசு முறையான மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தராததால் வடியாத வெள்ளம்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கொத்தங்குடி ஊராட்சியில் வீசிய காற்றால் மரம் முறிந்து விழுந்து மின்கம்பிகள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மழைக்காலம் தொடங்கி பல நாள் ஆகியும் திறனற்ற திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் குரட்டை விட்டு தூங்குவதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விடியாத திமுக அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக தூர்வாராததால் திருத்துறைப்பூண்டி வீரன் நகர் பகுதியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. நாகையில் கடந்த ஆண்டு செப்பனிட்ட பேருந்து நிலையத்தில் மழைநீர் செல்ல வழியின்றி கழிவு நீருடன் கலந்து நிற்பதால் மக்களுக்கு பெரும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். போன வருஷம் தான் வேலை பார்த்தாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டை சீரமைச்சாங்க. சாதாரண மழை பெஞ்சா தண்ணி நிற்காது, விடிய விடிய தொடர் கிளம்புன பெய்யுது. ஃபுல்லாக 4-5 பல்ல அந்த பஸ் ஸ்டாண்டே வந்துருச்சு. அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டோட கழிவுகளை இந்த தண்ணியிலே கலக்குது, ஃபுல்லாக துர்நாற்றம் அடைக்குது. மாணவர்கள் இதெல்லாம் போயிட்டு வராங்க, காலெலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் தொற்று பரவ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி. விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் பெய்த மழை காரணமாக சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோவில் வளாகம் மற்றும் கருவறைக்குள் புகுந்த மழைநீர். ஸ்டாலின் அரசு முறையான குடிமராமத்து பணிகள் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மழை மற்றும் வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாவதால் இல்லத்தரசிகள், உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாள் காலையில் கண்ணாடி விமானங்களில் பஞ்சமூர்த்திகளின் மாடவீதி உலா. பஞ்சமூர்த்திகளுக்கு நடைபெற்ற தீபாராதனையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து மகிமலை ஆற்றில் விழுந்து விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக காரில் பயணம் செய்தவர்கள் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாததால் படகுகள் கரையில் நிறுத்தம். 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரைகள் மற்றும் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்போம். தருமபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையில் உள்ள கலசப்பாடி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம். போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள், மாணவ மாணவிகள் கடும் அவதி.